Hi, this is Malini. நான் ஆல்ரெடி வந்துட்டு மயூரா ஹெர்ப்ஸோட ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் பற்றின ரிவ்யூ கொடுத்துருந்தேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு. அகெயின் அவங்களோட நியூ லான்ச் ஆன ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஸ்க்ரப்னால் என்ன, க்ரீம் டைப்பில் தானே இருக்கும், அந்த மாதிரி தானே. இது வந்து பவுடர் பேஸில் வந்துட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சர். எனக்கு வந்து அவங்களோட பேக்கிங் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூராக சிப்லாக் கவரில் பேப்பரில் போட்டு நமக்கு தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இது வந்துச்சு. நான் வந்து விசிபிளாக தெரியணும், நான் யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்துட்டு கிளாஸ் ஜாரில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ நான் ஃபுல்லாக இருந்துச்சு, இதை நான் காலி இப்போ கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட என்ன சொல்கிறது ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் வந்து 1 வீக் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு என் ஸ்கின் வந்துட்டு கிளியர் ஸ்கின் தான். பிகாஸ் எனக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் இருக்காது. நான் வந்து 1 டே விட்டு 1 டே இல்லைனா வீக்லி ட்வைஸ் இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயே வந்து எனக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் இருந்துச்சு லிட்ரலாக. ஓகே, திரும்ப நம்ம வந்து ரிவ்யூ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து இதை பற்றி பார்த்துருக்கேன். எப்போவுமே வந்துட்டு ஸ்க்ரப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெடிமேடாக இருக்கிற ஸ்க்ரப்லாம் பார்த்திங்கன்னா அது க்ரீமியாக இருக்கும். சில டைம் நமக்கு செட் ஆகும், சில டைம் ரொம்ப வந்துட்டு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கனாவே வந்துட்டு ஸ்மெல் வைஸ் சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு பீல், அப்புறம் பொமக்ரானட் பீல், அப்புறம் லெமன் பீல், இது மாதிரி வந்துட்டு நேச்சுரலான ஃப்ரூட்ஸோட தோலை வச்சு தான் இது வந்து முழுக்க பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு சாஃப்டாக ஸ்க்ரப்பு வந்து நம்ம எதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற வேலையை வந்து இது கரெக்டாக பண்ணும். யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம இது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து இது மாதிரி ஸ்க்ரப்பை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு ப்ளைன் வாட்டர், நார்மலான ப்ளைன் வாட்டர், இது வந்து ஸ்க்ரப் தான். இது வந்து ஃபேஸ் பேக்கோ இது மாதிரி எதுவும் கிடையாது. ப்ளைன் ஸ்க்ரப் மட்டும்தான். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு ப்ளைன் வாட்டரில் யூஸ் பண்ணால் போதும். நான் வந்துட்டு இங்கே ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் மேலே வந்து தண்ணி இல்லை, அதனால் நான் வந்து ரோஸ் வாட்டரில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும், மற்றபடி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இதில். ஸோ ரிசல்ட்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு இது அப்ளிகேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரப்பு அப்படின்ட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுமோ, நேச்சுரல் ஸ்க்ரப்புன்னா நம்ம ஸ்கின்னை இன்னும் டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. அந்த ஆரஞ்சு பீலோட ஸ்மெல் ஆகட்டும், லெமன் ஸ்மெல் ஆகட்டும், அதுதான் வந்துட்டு இதோட நேச்சுரலோட ஸ்மெல்லே இது வந்து அதனால் வந்து அந்த லெமனோட பீல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுது நம்ம ஸ்கின்னை. இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணால் ஓகே. எங்கெங்கே வந்துட்டு இப்போது எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதனால விசிபிளாக வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது மாதிரி பிம்பிள், அகெயின் வந்துட்டு இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக விசிபிளாக தெரியும். உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலான ஃபேஸ் பேக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஸ்க்ரப் மாதிரியே நமக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா. இதோட இதுவும் பார்த்தீங்க அந்த தெரியுது அவங்களுக்கு, அதுவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு உங்கள் ஐஸ் தவிர எப்போவுமே எந்த ஸ்க்ரப்புமே நேச்சுரல் ஆகட்டும் கெமிக்கல் ஆகட்டும் ஐஸ் கிட்ட நம்ம கொண்டு போகக்கூடாது. இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, பேசிக்காக நமக்கு வந்து ஸ்க்ரப் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணோன்னா நோஸ், இங்கே இதில் தான் அதிக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா வந்து நம்ம இது மாதிரி ஒரு 1 மினிட் நல்லா அது மாதிரி மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும், அந்த க்ளோனஸ் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸான அந்த பீல், ஃப்ரூட்ஸ் பீல், அகைன் வந்துட்டு கடல மாவு, பச்சைப்பயிறு, இது மாதிரியான ஒரு நேச்சுரலான இதாக கொடுத்துருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ராக்ரன்ஸே கிடையாது. அது எனக்கு ஒன்றுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நேச்சுரலான ஸ்மெல்லு தான். எனக்கு ஃபஸ்ட் டைம் இதை இது பண்ணும்போது சம்திங் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல் இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். 6 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன்.
ஏன்னா வந்துட்டு நம்ம ஒன் டே ஒர்க் போகிறோம், இந்த டர்னு அது இது நம்ம ஃபேஸில் வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ வந்து நான் தூங்கும்போது நல்லா இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபேஸ் பேக்குக்கும் ஸ்க்ரப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு விசிபிளாக உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஸ்க்ரப் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நான் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே போடல ஸ்கின்னில். இதோட பிளைன் ஸ்கின் உங்களுக்கு தெரியுது, அந்த நோஸில் அந்த க்ளோனஸ்லாம் தெரியுது. நான் எதுவுமே போடல, அப்படியே நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் அப்படியே காட்டுறேன். ரொம்ப அந்த ஏன் இந்த ஷைனிங்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நேச்சுரலான அந்த ஸ்கின் பீல் வச்சு ஃப்ரூட் பீல் வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிஜமாக சொல்லணுன்னா நீங்கள் கெமிக்கலான ஸ்க்ரப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து ஆஃப்டர் வாஷே வந்து கிடைக்காது. இது உண்மை. ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், இதுதான் ஆகும். ஆனால் இது அப்படி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ண அந்த இது வந்து உங்களுக்கு சாஃப்டாகும், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ வரைக்கும் அவங்களோட ஆயிலும் ஹேர் பேக்கும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்களோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நான் இதே ரிவ்யூ கொடுத்துருப்பேன் ஹேர் பேக்குக்கு. அந்த அப்போ இருக்கிற ஹேர் க்ரோத்தும் ஹேர் லென்த்துக்கும் இப்போ இருக்கிற ஹேர் க்ரோத்து ஹேர் லென்த்துக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு ரொம்பவே நிறையா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் ஹேர் கட் பண்ணியுமே எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. பிகாஸ் அவங்களோட ஹேர் பேக் தான் ரீசன். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து கரெக்டாக இங்கே இருக்குது ஹேர். ஓகே, ஸோ நல்ல நம்ம நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஸ்கின் டேமேஜோ ஹேர் ஃபால் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு சூப்பராக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அது ஸ்டாப் பண்ணாலும் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அகெயின் வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது, அதுதான் உண்மை. ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அந்த நேச்சுரலான உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸோட ரிசல்ட்ஸ் தான். அப்புறம் நான் ஏன் தொடர்ந்து அவங்க பேஜை பற்றியே நான் பேசுகிறேன், அவங்க பேஜ்லேயே நான் வந்து பை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க லைவாக நமக்கு வந்து காட்டுறாங்க. அவங்க போகிறது, யார் யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து நம்ம கைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு லைவாக வந்து நமக்கு காட்டுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி எனக்கு வந்தது தான். நான் ஒன்று அந்த ஹேர் பேக் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்களோ பட் அது நடக்கவே இல்லை. அதை விட எக்ஸ்ட்ரா தான் எனக்கு நடந்துச்சு. அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தீர்ந்த உடனே நான் அவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேஜை போய் குங்கும கிருத்திகா அப்படிங்கிற பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது